மிடுக்கற்ற தோரணையையும் அசம்பந்தமான நடையையும் கொண்ட மக்கள் தங்களை குறித்தும் தங்கள் வேலையை குறித்தும் தங்களை சுற்றி இருக்கின்ற நபர்களை குறித்தும் இனிமையற்ற மனப்போக்கை கொண்டிருக்கின்றனர் என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் உங்களுடைய தோரணையையும் நடையின் வேகத்தையும் மாற்றுவதன் மூலம் உங்கள் மனப்போக்கை உண்மையில் உங்களால் மாற்ற முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் மனம் நடந்து கொள்கிறதற்கு ஏற்ற விதத்தில்தான் உடல் செயல்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வாழ்க்கையில் பெரும் தோல்வியை தழுவியுள்ள முற்றிலும் தளர்ந்து போயுள்ள மக்கள் தட்டு தடுமாறி நடப்பார்கள். வாழ்க்கையை ஏதோ ஓட்டுவார்கள். இவர்களிடம் கடுகளவு கூட தன்னம்பிக்கை இருக்காது. சராசரி மக்கள் சராசரியான நடையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேகமும் சராசரியாகத்தான் இருக்கும். எனக்கு உண்மையிலேயே என்னை குறித்து அவ்வளோ பெருமிதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தோற்றம் அமைந்திருக்கும். இன்னும் ஒரு வகையினர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா அளப்பரிய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சராசரி நபர்களை விட அதிக வேகமாக நடக்கிறாங்க. அவங்க நடையில் ஒரு லேசான ஓட்டம் இருப்பது போல தெரியும். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேகமாக போயிட்டுருக்கேன், இன்னும் 15 நிமிஷங்களில் நான் செய்ய போகிற வேலையில் நான் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு அந்த நடையே இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்வதற்கு 25% அதிக வேகமாக நடக்கும் யுக்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய தோள்களை கொஞ்சம் பின்னாடி தள்ளி உங்கள் தலையை சற்று நிமிர்த்தி இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்து போங்க. அப்போது உங்கள் தன்னம்பிக்கை வளர்வதை நீங்கள் நன்றாக உணர முடியும். இதை கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள்.